பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு. தங்கத்தமிழ் அப்படின்னா உங்களுடைய முன்னுரையா நீங்க என்ன சொல்ல விரும்புங்க? உங்களை பத்தி இந்த பக்கத்து யாருன்னா ராமராஜன் அண்ணன் வீடு, இங்கிட்டு பார்த்தா ராமராஜன் அக்கா வீடு. அது சென்ட்ரல் எங்களுக்கு வீடு. தமிழ் இந்த பேச்சு போட்டிலாம் வெற்றி பெறுவோம். பல்கலைக்கழகம் அளவிலான பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கினேன். ஆனால் அங்கே இருக்கிறதுலாம் வந்து சின்ன ஸ்ட்ரைக் நடந்தாலும் என்னதான் முடிச்சு கேட்பாங்க. அது நிறைய நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க. இப்படி பல சிக்கலை உருவாக்கி வச்சனால அரியர் கூடி போச்சு. அந்த காலகட்டத்தில் ஆர்விஎஸ்ல அதிகமாக அரியர் வைத்திருந்த ஒரு பெருமை என்னை தான் சேரும். ராகனா ஏதோ ஒரு படம் சொல்லிக்கல, அந்த படத்துல வந்த மாதிரி ஒரே நேரத்துல அனைத்து அரியரையுமே முடிச்சு. காலேஜ்ல டிராகன் அப்போ நீங்க துபாய் எப்படி போனீங்க? படிச்சு முடிச்சோடனே அங்க வேலை கத்துச்சா உங்களுக்கு? அதான் பிரதர், அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா சோக கதையா இருக்கு. நம்ம சொல்லுவோம், விடுங்க, கேட்டுட்டீங்களா? இல்ல வேலைக்காக தானே துபாய்? வேலைக்காலம் போல, துபாய் பாதுகாப்புக்காக போனது. கதையை உங்களுக்கு சொல்றேன். நான் 1994 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஒரு 100 போலீஸ் ஆஃபீஸை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. வெளியில் நம்ம தனியாக போக முடியாது. அந்த சூழ்நிலையில் சில புண்ணியவான்கள் திடீர்னு ஒரு விசாவை கொடுக்குறாங்க. நீ சிவில் இன்ஜினியர் தானே, வா அப்படின்னு. நமக்கு எங்கள் அப்பா வேறு சுற்றி வெளியில் போட்டாரு. இங்கே வேறு ஊருக்குள்ளே வந்து ஆயுதம் இல்லாமல் எங்கேயும் போக முடியல. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. திடீர்னு எனக்கு எங்கள் அப்பா உடனே பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சு நீட்டாக கொண்டாந்து நைட்டோட நைட் அனுப்பி விட்டாரு. அங்கே துபாயில் போய் நம்ம இறங்குனதுமே ஒரு புதிய வாழ்க்கை. ஈரா திருமாவளவன் அவர்களுக்கு எழுச்சி தமிழ் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. துபாயில எழுச்சி தமிழ் என்ற பட்டம் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த பட்டத்தை வாங்கிய பிறகு எழுச்சி தமிழராக சூட்டிய முதல் பெயர் சங்கத்தமிழன். சரவணா என்ற பெயரை சங்கத்தமிழ் என்று அவர் அறிவிக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் வரலாறு. எனக்கு வேணாம் இந்த பேரு அவர்கிட்ட. நானே ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்து நான் பெரும்ப ஃபேமஸா இருக்கிறேன். இங்க கேரளாக்காரன் என்ன, ஆந்திராக்காரன் என்ன, கர்நாடகா, அமெரிக்காக்காரன் எனக்கு கீழே வேலை பார்த்தேன். அங்க போய் நான் சங்கத்தமிழன் அப்படின்னு சொன்னோம்னா ஹூ இஸ் தமிழன், தமிழனாலே பயந்துருவாங்க. தமிழன்னா அந்த காலகட்டத்தில் யாரும் நினைப்பாங்க? ஷார்ஜான ஒரு ஊருக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போங்க. ஷார்ஜால இருக்கிற அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த மெயின் ஒர்க் எல்லாமே சங்கத்தமிழை செய்தது. 2005 லேண்ட் க்ரோசர் எடுத்து நெட்டில் போட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கும் என் வண்டி. இப்போ கடைசியாக வச்சிருந்த வண்டி ரேஞ்ச் ரோவர். அதெல்லாம் ஷேக்குகள் தான் வச்சிருப்பாங்க. துபாய் போயிட்டு வந்துருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னன்னு, உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு தெரியுதான்னாரு. ஆமாண்ணே, இந்த பொறுப்புன்னு. இது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதனால் துபாய்க்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்கப்படாது, முழுமையாக நீங்கள் வேலை செய்யணும் இங்கே இருந்து அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, இங்கேயே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு. சரிண்ணே, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைத்து கொண்டு விட்டோம்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் இன்னும் 5 ஆண்டுகளாக போகிறது, இன்னும் போகலை. இன்ஜினியர், பொலிட்டிஷியன், எழுத்தாளர், அடுத்து இப்போ சினிமாவில் நடிக்கிறீங்களா? அன்பு நண்பர் ரஞ்சித் புரட்சி இயக்குனர். முதல்ல அவரை புரட்சி இயக்குனர் சொன்னதே நான் தான். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு படம் வந்து ஒரு புது படம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த படத்துல வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து நல்ல ஒரு படம் பூரா வருவதை போல, அது போக இன்னும் 2-3 படத்துல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால திரைப்படத்திலும் நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கோம். நடிப்புல போயிட்டீங்க, அரசியல்வாதியும் இருக்கிறீங்க, எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க. அதிகாரத்துக்கு எப்போ போக போறீங்க கேட்கறாங்க எல்லாரும். அதிகாரத்தை தானே இருக்கிறான். அதிகாரம் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல இருக்கும். பவர்ஃபுல்லான போஸ்ட்னா எப்படி? ஒரு எம்பி, எம்எல்ஏ. ஓ, நீ அதுக்கு வரீங்களா? அந்த உணர்வு வருது. இப்போ சில நேரம் தம்பி அது கலெக்டர்கிட்ட பேசுகிறா அப்படிம்பாங்க, இல்லை அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுனா நம்ம பேசுகிறோம், பேசாமல் இல்லை. ஆனால் இப்போ ஒரு நம்ம சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நீ சொன்ன மாதிரி அதிகாரத்தை தொடர்பில் இருந்தோம்னா ஈஸியாக பிரச்சனை முடிக்கலாம்ல. வேற 26 எதிர்பார்க்கலாமா? நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த பதவியின் மூலமாக உருவாக்க முடியும் என்றால் நிச்சயமாக எம்எல்ஏ ஆகும். இது என்ன பெரிய விஷயமா? ஏன்னா வாங்க முடியாதா, இல்லை கிடைக்காதா, இல்லை நின்று நம்ம தோக்கவா போகிறோம், ஜெயிக்க தான் போகிறோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அமைச்சராக வேண்டும், தலைவர் முதல்வராக வேண்டும், சங்கத்தமே ஒரு கல்வி அமைச்சராக வேண்டும். புரியுதா உங்களுக்கு மேட்ரு? சும்மா போயிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு என்ன பண்றது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு பேட்டின்றது நம்ம சேனலில் நம்ம வந்து தொடர்ந்து அடிக்கடிக்கு நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து விசிகாவினுடைய இளைஞர் செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலான ஒரு பேட்டி தான் இது. அண்ணன் வந்து வெறுமனே ஒரு பொலிட்டிஷியன் மட்டுமே கிடையாது. அவர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமான பொறியாளர், அப்புறம் ஒரு எழுத்தாளர், அரசியல்வாதி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. முழுக்க இந்த பேட்டி வந்து அண்ணன் அவர்களை பற்றி தான் இருக்கும்போது வாங்க அவரோட பேசலாம். ஆனால் வணக்கம். வணக்கம். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு. எங்கள் சேனலில் வந்து தொடர்ந்து பேட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் ஒருத்தவங்க. ஏன் நாங்கள் உங்களை தொடர்ந்து பேட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, வெறுமனையாக வந்து ஒரு பொலிட்டிஷனாக மட்டுமே இல்லாமல்
குறிப்பாக வந்து ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான ஒரு சமரசமற்ற ஒரு கருத்தியலாளராக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறோம். எங்களுடைய சப்ஸ்கிரைபருமே வந்து உங்களுடைய பேட்டிகளை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவங்க தான். சங்கத்தமிழன் அப்படின்னாலே எங்களுக்கெல்லாம் வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் நாங்கள் வெளியெல்லாம் விசாரிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் துபாயிலேருந்துலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சங்கத்தமிழன் அப்படின்னா வந்து உங்களுடைய முன்னுரையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை என்ன சொல்ல விரும்புவீங்க எங்களுடைய பார்வையாளர்களுக்கு? அதாவது எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் சுரண்டல் இருக்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைக்கு லோகோவில் வந்து சேக்குவேராவுடைய படத்தை வைத்திருப்பார். அவருடைய கோட்பாடுகளை நீங்கள் வந்து உள்வாங்கி படித்தீர்கள் என்றால் அது முழுக்க முழுக்க அம்பேத்கர் படித்தாரா படிக்கவில்லை என்று தெரியவில்லை. அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிய ஒரு கோட்பாடாகத்தான் சேக்குவேராவுடைய கோட்பாடுகளும் இருக்கும். அதைத்தான் எங்கள் தலைவர் நடைமுறைப்படுத்துகிறார். அதை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கின்ற ஒரு சாதாரண ஒரு தொண்டன். இதுதான் சங்கத்தமிழ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, எங்கே காலேஜ் படிச்சிங்க, எது உங்கள் சொந்த ஊர்? மதுரைன்னு தெரியும். மதுரையில் எங்கே படிச்சிங்க, எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, அப்புறம் வந்து எப்படி துபாய்லாம் போனீங்க? நெறியாளர் பிரதாப் அவர்களே, அவ்வளவுக்கு என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் நீ தெரிஞ்ச தெரியாமல் கேமராவை போட்டுக்கிட்டு என்னை கேட்கும்போது நான் சொல்லி தானே ஆகணும், இல்லைன்னா சொல்லாமல் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி வந்துடும். நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர்னாலே உங்களுக்கு தெரியும், சாதிய வன்கொடுமைகள் மிகுந்த பகுதி. மேலாவளவு கலவரம், சின்னகரம்பட்டி கலவரம், இப்படி பல கலவரங்களை சந்தித்த இந்த மண் அங்கதான் நான் பிறந்தது. அங்க இருக்கிற சாதாரண நகராட்சி பள்ளிக்கூடத்துல, நகராட்சி இருக்கும்ல, நீ சொல்லி படித்தேன், நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், நகராட்சி பள்ளியில் படித்து. அதே மாதிரி மேலூருடைய இதில் படித்தாள், அங்கே வேணால் அரசினர் பள்ளிக்கூடத்தில் படித்து நல்லா வீட்டில் உணர்ந்து, அம்மா அப்பா கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நான் வந்து இன்ஜினியரிங் போய் படித்தேன். திண்டுக்கல் RVS காலேஜ் ஆஃப் திண்டுக்கல். இப்போ நல்ல மார்க் எடுத்து தான் போய் படிச்சிங்க? ஆமாம், நல்ல மார்க் எடுத்து தான் படித்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்து தான் கவர்மெண்ட் காலேஜ் போயிருக்கலாம். கொஞ்சம் மார்க் குறைஞ்சி போனால் நமக்கு தான் அறிவு குறைச்சு, ஆங்கிலமும் ஒன்றும் தெரியாது, நம்மளே வந்து ரொம்ப அப்படி தத்தின்னு வர்றதுனால. ஆனால் கொஞ்சம் மார்க் 0.5 ஏதோ குறைஞ்ச கட்டாக குறைஞ்சனால எனக்கு செல்ஃபைன்ஸ் காலேஜில் போய் கிடச்சிட்டாங்க. RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதனால இப்போ ஃபேமஸான காலேஜ் தான், இன்னைக்கு அது ஃபேமஸ் தான். அந்த காலேஜில் BE முடித்தேன். BE முடித்தது இந்த படிப்பு சம்மந்தப்பட்டனால சொல்கிறேன். அங்கே படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம், பல சிக்கல். எங்கள் அப்பா சாதாரண ஒரு டெய்லரு, அப்போ பணம் இப்போ தான் கொடுப்பாங்க. அந்த நெருக்கடியில் நம்ம ஒழுங்காக அந்த மனநிலை பாதிக்கும்ல. அதில் வேற காலேஜில் வந்து நம்ம வந்து சில தமிழ் இந்த பேச்சு போட்டுலாம் வெற்றி பெறுவோம். அங்கே வந்து அங்கே இருந்த பல்கலைக்கழகம் அளவிலான பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கினேன். ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன ஸ்ட்ரைக் நடந்தாலும் என்னதான் பிடிச்சி கேட்பாங்க, அது நிறையா நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க. இப்படி பல சிக்கலை உருவாக்கி வச்சனால அரியர் கூடி போச்சு. அந்த காலகட்டத்தில் RVSல அதிகமாக அரியர் வைத்திருந்த ஒரு பெருமை என்னைத்தான் சேரும். சரிங்களா? அது வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன். எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போவாங்க, எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எனக்கு சிவில் தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி நான் சிவில்ல போய் படித்தேன். அப்புறம் படிக்கும் பொழுது அந்த ஒரு படத்துல வந்த மாதிரி ட்ராக்கானா ஏதோ ஒரு படம் சொல்லிங்களே, அந்த படத்துல வந்த மாதிரி ஒரே நேரத்துல அனைத்து அரியரையுமே முடிச்சேன். காலேஜ்ல டிராகன் அப்ப நீங்க அப்படிலாம் இல்லை. நம்மளே வந்து அந்த சூழ்நிலையில நம்ம கரெக்டா வந்து எவ்வளவு அரியர் இருந்துச்சுன்னா சொன்னா நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. என் டிசி இதை வாங்கி மார்க் ஷீட்டை காட்டுறீங்களே, சர்ப்ரைஸ் ஆவீங்க. சொல்லுங்க எவ்வளவு? என்னன்னா ஏறக்குறைய ஒரு அந்த நாங்க படிக்கிற காலத்துல இப்ப எத்தனை பேப்பர்னு தெரியல, ஒரு வருஷத்துக்கே ஒரு செமஸ்டருக்கே 8 பேப்பர். சரி, 8 16 தான் ஒரு வருஷத்துக்கு. எனக்கு இருந்த அரியர் மட்டுமே ஏறக்குறைய 26 27 பேப்பர் இருந்துச்சு. 3 வருஷம் பேப்பர் எல்லாம் ஒன்னா வச்சு எழுதுனேன். அதுல எதுலையுமே நான் பெயிலா. அப்ப நான் பிரின்சிபால்ட்ட சொன்னேன், ஐயா நான் வந்து பெயிலா போயிட்டுன்னா திருப்பி நான் உங்க காலேஜுக்கு வர மாட்டேன், கரெக்டா வந்து எழுத மாட்டேன், ஆனா ஒரே ஸ்ட்ரோக்கில் நான் அடிச்சு முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அந்த வறுமையை யோசிப்பேன். நம்ம தலைமுறை அப்பயே அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. நம்ம அம்மா அப்பாக்கள் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, படிப்பு என்ன ஒரு சாதாரண விஷயம், ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அரியர் வந்த கூட காரணம் என்னன்னா, காலேஜ் ஸ்ட்ரைக் பண்ணுமே என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் அல்ல, அது வந்து அங்கே பணம் கட்ட முடியாது, ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. அந்த வறுமையில் வந்து ரெண்டாவது நான் லோன் அடிச்சு தான் படித்தேன். அதையும் சொல்கிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து லோன் வாங்கி தான் படித்தேன். அது திருப்பி நான் அவங்களை கட்டிட்டேன். கரெக்டுங்களா? அது வெளிநாட்டில் போன அப்புறம் கட்டிட்டேன், அது வேறு பிரச்சனை. அப்போ அந்த அரியர்லாம் முடித்தேன் பிரதர். அதான் சிறப்பு. என்னை பாராட்டினார் கடைசியில் வந்து அந்த படத்தில் மாதிரி என்னை வந்து இந்த காலேஜில் வந்து அதில் உண்மையாகவே நீங்கள் இப்போ காலேஜில் டிராகனாக தான் இருக்கிறீங்க. இல்லை, நீ அதெல்லாம் கொண்டு அந்த படத்தை கம்பேர் பண்ணாதீங்க. அதிகமான அரியர் வைச்ச ஒரு தம்பி தமிழ் பேச்சு போட்டி, கவிதை போட்டி பல இதில் கலந்து கொள்வார். ஆனால் அரியர் வைத்திருப்பார்.
நான் ரொம்ப அவர் சத்தம் போடுவேன். அது எங்கள் பிரின்சிபல் பேர் கருப்பண்ணன். இன்னைக்கு பார்ப்பார்கள் என்னுடைய ஆர்விஎஸ் தொண்டர்லாம் பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு ஆளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்விஎஸ் பேசும்போது யாருன்னு பேசுகிறேன், முக்கிய ஃபேமஸான ஆள் என் ரூம்மட்டு. நான் அப்புறம் சொல்கிறேன். கரெக்டாக அப்படி இருக்கும் பொழுது அவரே சொன்னார், அந்த தம்பி அரியர் வச்சுருந்தாப்புல ஃபுல்லாக முடிச்சிட்டாப்புல. ஆனால் ஒரு நமக்கு வந்து ஆண்டவன் சோதனை மாதிரி அத்தனை பேப்பரும் பாஸ் பண்ணியாச்சு. 26 27 பேப்பர் பாஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அரியர் ஆயிடுச்சு. அது நான் நல்லா படிக்கக்கூடிய பேப்பர், ஆப்ரேஷன் ரிச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர். அது ஃபெயில் ஆனதுமே எனக்கு உயிரை போயிடுச்சு. அப்போ நீ வர வேணாம் அந்த காலேஜுக்கெலாம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, நம்ம வேறு வழியே பார்ப்போம் நினச்சிருக்கும் போது பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏன்னா எல்லா இதுவும் பாஸ் பண்ணிட்டு எப்படி அந்த பேப்பர் போச்சு அப்படின்னுமே அங்கே இருக்கிற மாஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பேசி அங்கங்கே போன்ருந்துச்சு வந்து பேசும்போது, இந்த தம்பி அந்த பேப்பர் நல்லா படிப்பாப்புல, அதனால் ரிப்பீட் அதை செக் ரீவேல்யூஷன் போட சொன்னேன். ரீவேல்யூஷன் போட்டு எனக்கு பாஸ் போட்டாங்க. கரெக்டாக அப்போ ஆக மொத்தம் அத்தனை அரியர் முடித்தேன். இப்போ இந்த ஆர்விஎஸ் என்ன ஸ்பெஷல்னா, அங்கே தான் வந்து நம்ம இப்போ டாஸ்மார்க்குடைய தலைவர்னு இப்போ என்கொயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை, விசாகன். ஆமாம், என் நண்பர். அப்படியா? ரைட்டா? உங்களை விசாரிப்பு வந்து இல்லை நண்பர், நான் அதுக்கு பயப்படுறேன். அவரை வந்து கெடுத்துட்டாங்க. அவர் வந்து ரூம்மட்டு. அந்த காலத்தில் எல்லாரும் தண்ணியிலே அடிப்பாங்க. இந்த தம்பி வந்து தண்ணி கூட அடிக்க மாட்டார். நல்லா படிக்கக்கூடிய ஒரு நண்பர். இன்னைக்கு அவரை போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போய், அவரோட பெருமை என்னன்னா, படித்தது திண்டுக்கலுக்கு ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தார். அதான் எவ்வளோ பெரிய சிறப்பு. இன்னைக்கு வந்து இப்போ டாஸ்மார்க் வந்துட்டாரு. எனக்கு ஒரு டாஸ்மார்க் வந்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஏய் அந்த விசாகன் தான்ப்பா இந்த விசாகன்னாங்க. அப்போதான் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம நண்பர் தான் இப்போ இங்கே இருக்கிறார் அப்படின்னு. அவர் நேர்மையான ஆளு. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சாராயம் வைக்க விடுகிறார்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் பல மேடையில் சொல்லியிருக்கிறார். இந்த தருணத்தில் இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. சரி, துபாய் எப்படி போனீங்க? படிச்சு முடிச்சோடனே அங்கே வேலை கற்றுச்சா உங்களுக்கு? அதான் பிரதர், அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா சோக கதையாக இருக்கு. நம்ம சொல்லுவோம், விடுங்க, கேட்டுட்டீங்களே. இல்லை, வேலைக்காக தானே துபாய்? இல்லை, வேலைக்காலம் போல, துபாய்க்கு பாதுகாப்புக்காக போனது. கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டேன் பிரதர். 91 ராஜீவ் காந்தி கொலை அந்த இது நடந்துச்சுல, அன்னைக்கு தான் வந்து நாங்கள் வர்றோம். படிச்சு முடிச்சுட்டு வந்து, அப்பா சாமி நம்ம அடுத்து வேலைக்கு போகணும் இருக்கும்போது, எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலர். ரைட்டா? ராஜீவ்காந்தி அந்த கொலை நடக்குமே எல்லாம் கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கலவரத்தில் இவரையும் கொண்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு, எங்கள் அப்பாவை. உங்களுக்கு புரியுதா? நான் இருக்கா, நீ சின்ன பிள்ளை பிறக்கவே இல்லையா 91? அல்ல, பொதுமக்களுக்கு தெரியும். அந்த ராஜீவ்காந்தி கொலை நடந்ததுமே அங்கே நிறைய எதிர்வினைகள் ஆற்றப்பட்டது. அதுக்கு எதிர்ப்பாக அப்போது காங்கிரஸ் கட்சிக்காரர் பல பேரை கைது செய்யப்பட்டது. அது எங்கள் அப்பாலாம் கைது செய்ய போயிட்டாங்க. அப்போதான் நமக்கு அரசியலே தெரிய வருது. ஏன்னா இருந்தாலும் தேவையில்லாமல் போய் இப்படிலாம் பண்ணி இப்படி என்ன சிக்கலாகி போச்சுன்னு வரும்பொழுது அரசியல் தொடர்பு உருவாகிறது. அந்த காலகட்டத்தில் எனக்கு வேலையும் கிடைச்சிருது. அருள்மிகு கள்ளழகர் பாலிடெக்னிக்கில் எனக்கு வந்து அங்கே வேலை கொடுத்துட்றாங்க. அந்த வேலையை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு லெக்சரரா. ரைட்டா? அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அப்போ எங்கள் ஏரியாவில் 92 சின்னகரம்பட்டியில் அம்மாசி வேலை வெட்டி போடுறாங்க. அது எதுக்கு வெட்டுறாங்க? அவங்க வந்து கவர்மெண்ட்டுடைய குத்தகை நிலத்தை போய் குத்தகை கட்டுறதுக்காக பரப்பலை நீளமாக குத்தகை கடையை வெட்டி போடுறாங்க. வெட்டினதுமே நாங்கள் பயந்து போயிட்டோம். ஐயோ, என்னடா அப்படி வெட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா யாராவது கேட்கறது கூட ஒரு சனம் இல்லை அப்படின்னு. அப்போ 92 தலைவர் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் யாருக்கும் தெரியாது. அந்த புதுசு சென்னைக்குள்ளே மதுரைக்குள்ளே மட்டும் அவர் வந்து சில போராட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிருப்பார். பொதுமக்களுக்கு அவ்வளோ தெரியாது. கருத்தாளர்களுக்கு தெரிய ஒரு பெரிய மாவீரன் இருக்கிறாரா, புரட்சியாளர் மாதிரி. ஆனால் பொதுவான மக்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கெல்லாம் அந்த பீரியடில் அவ்வளோ தெரியாது. சும்மா சொல்கிறதுக்கு என்னடா அப்படி நம்மளை வெட்டுறாங்க குத்துறாங்க பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னுமே. அப்போ தான் பரப்பிட்டு வர்றாரு, மதுரையிலேருந்து வர்றாரு. அந்தமாதிரி நம்ம அவரை பார்க்குறோம், பார்த்துட்டு நம்ம உள்வாங்குறோம், கருத்துக்களை உள்வாங்குறோம். அப்போ அது அது அப்படியே போய்கிட்டே இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம மேலூரில் ஏற்கனவே வந்து இன்ஜினியராக இருக்கிறான், சாதி பிடிச்ச பயலுக. அதில் கொலைக்கு பாதிக்கப்பட்ட அம்மாசி வேலு நமக்கு வேண்டியவர். அந்த கொலைக்கு காரணமாக இருந்த சில பேர் நமக்கு வேண்டியவர்கள், பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். என்று அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சாதியை பற்றி உணர்வு. நம்ம செல்ஃபரன்ஸ் காலேஜ் அவ்வளோ அவங்களுக்கு தெரியும், சாதியை பற்றியில் எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா வந்து எங்களை சேரியில் வளர்க்கலை. எங்கள் அப்பா அந்த காலத்தில் விவரமாக அம்பேத்கர் புத்தகத்தை படித்தனால நம்ம சேரியில் இருக்கக்கூடாது, நம்ம வந்து நகரங்களை நோக்கி வர வேண்டும் என்று நான் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் கருத்த புளியன்பட்டி. அங்கேருந்து எங்கே வந்துடுறாரு? மதுரை மேலூருக்கு வந்துடுறாரு, சிட்டிக்கு வந்துடுறாரு. அந்த சிட்டியில் நல்லா மெயினான இடத்த வாங்கிடுறாரு. இந்த பக்கத்து யாருன்னா ராமராஜன் அண்ணன் வீடு, இங்கிட்டு பார்த்தா ராமராஜன் அக்கா வீடு. அது சென்ட்ரலில் எங்களுக்கு வீடு. எவ்வளோ விவரமாக இருந்துக்க பாருங்க அந்த காலத்தில். ஏன்னா அவர் சொந்த தொழில் பண்ணார், டெய்லராக இருந்தார். அவர் இங்கே வரவுமே இந்த பிரச்சனை வரும் பொழுது நம்ம மக்களை அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்லை, ரத்தம் தானே. அப்போ நம்ம சில வேலைகள் செய்கிறோம், சரிங்களா?
சில போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கை போகும்போது அப்போ நம்மளே வந்து சில போலீஸ் நெருக்கடிகள்லாம் உருவாகுது. அப்போ போலீஸ் வீட்டுக்கு தேடி வர்றாங்க, என் ஆஃபீஸ் தேடி வர்றாங்க, நான் காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்துல தேடி வர்றாங்க. அப்போ அவங்க எப்படி நம்ம விடுவாங்க, வேலைக்கு எப்படி வைப்பாங்க? வீட்டில் எப்படி அப்பாவாக இருந்தாலும் என்னை வந்து எங்கள் அப்பா வந்து சூட்கேஸ் தூக்கி வெளியே போட்டார். என்ன நீ வந்து ஒன்றால் பெரிய பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய 2 தங்கைகள் எனக்கு இருக்கிறாங்க, இங்கே இருந்துட்டு பிரச்சனை வளர்த்து இருக்கிற வெளியே போ அப்படின்றாரு. என்னடா அப்படி பிரச்சனை, ஆஃபீஸை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏறக்குறைய வந்து நான் சொல்கிறேன் 1994 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஒரு 100 போலீஸ் என் ஆஃபீஸை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, வெளியில் நம்ம தனியாக போக முடியாது. சரிங்களா? அந்த சூழ்நிலையில் சில புண்ணியவான்கள் திடீர்னு ஒரு விசாவை கொடுக்குறாங்க. நீ சிவில் இன்ஜினியர் தானே, வா அப்படின்னு. நமக்கு எங்கள் அப்பா வேறு சுற்றி வெளியில் போட்டார், இங்கே வேறு ஊருக்குள்ளே வந்து ஆயுதம் இல்லாமல் எங்கேயும் போக முடியல, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அப்போலாம் தலைவர் மூலமாக மாதவன், மண்டேலா மாதவன் என்று சொல்வார்கள், தலைவருக்கு மிகவும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர், அண்ணன் ஆற்றல் அரசு, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளிநாட்டுக்கு போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சரி நம்ம என்ன நம்ம விடலை, நம்ம மண்ணை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் காலேஜில் படிக்கும்போது இந்த பாட்டை பாடுவேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில் இருந்தவன். திடீர்னு எனக்கு எங்கள் அப்பா உடனே பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சு நீட்டாக கொண்டாந்து நைட்டோட நைட்டு அனுப்பி விட்டார். அங்கே துபாயில் போய் நம்ம இறங்குனதுமே ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம படித்த படிப்புக்கு இங்கே வெறும் 3000 ரூபா, அங்கே போனால் அந்த காலத்திலே 50,000 ரூபா. இங்கே 3000 ரூபா, புரியுது புரியுது, அங்கே 50,000 ரூபா. அப்போ அங்கே போய் நம்ம வந்து செட்டில் ஆகிறோம். அங்கே சிவில் இன்ஜினியருக்கு நல்ல ஒரு வரவேற்பு. சிவில் இன்ஜினியர்னால் உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போ நமக்கு சில நம்ம உழைப்பின் காரணமாக நமக்கு என்ன கடினமாக வேலை பார்க்குறோம், அங்கே ஒரு 10 பேர் விழுக்காடு சீதா போடும்ல, வெயிலெலாம் பயங்கரமாக இருக்குது. அந்த வெயிலில் போய் நின்றாலே இன்ஜினியர் வெயிலில் தைரியமாக வந்து நிற்கிறாருன்னா, நம்ம வெயிலே தானே கிடக்கிறது. இங்கே அந்த வெயிலில் நிற்கிறத பார்த்துட்டு கருப்பு இன்ஜினியர் நல்லா தானே வேலை பார்க்குறேன் அப்படின்னு பெரிய பெரிய தொடர்புகள். சுல்தான் பின் அலி அல்லவைஸ் அவர் தான் துபாயிலேயே பணக்காரர். அவருடைய ப்ராஜெக்டில் நான் தான் பண்ணுறேன், அவருடைய ஒர்க்கில் நான் தான் பண்ணுறேன். அப்படியே வளர்ந்து வர்றோம். வளர்ந்து வரும் பொழுது 2000 ஒரு லீடிங் இன்ஜினியராக நம்ம வர்றோம். நம்ம போனது எப்போ 1995 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நான் பரப்பிட்டேன். டயத்தோட சொல்கிறேன் பாருங்கள். திருப்பி 2000 8ஆம் தேதி இங்கே வந்தேன். 5 ஆண்டுகள் அந்த பக்கத்தே வரலை. வேணாம்னா அந்த ஊரை சாதி வெறி பிடிச்ச நாடாக இருக்குது, இந்த நாடு வேணாம் ஒன்றும் வேண்டாம்டான்னு நான் அங்கே இருந்து 5 ஆண்டுகளில் கடினமாக உழைத்து ஒரு சிகரெட்டு குடிக்க மாட்டேன், ஒரு டீ சாப்பிட மாட்டேன் பிரதர். கேளுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டீ டோட்டலர் அப்படி இல்லை, பணம் காசு சம்பாதிக்கணும், கடினமாக ஓவர்ட்ட வேலை பார்க்கணும், சம்பாரித்து எங்கள் அப்பா வந்து பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள் தான். 2 தங்கைகளை நான் தான் திருமணம் செய்து வைத்தேன். அவ்வளவு கடினமான நல்ல ஒரு இடத்துல. சரிங்களா? அப்புறம் நான் அப்படியே இருக்கும்போது நான் இங்கேருந்து இங்கே வர்றேன். வந்ததுமே எங்கள் அப்பா கூப்பிட்டு திருமணம் செய்யறதுக்காக வரல, வந்து இங்கே பார்ப்போம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது கப்புன்னு பிடிக்க வச்சு என்னை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. கரெக்டாக தந்தை சொல்லே மந்திரம்னு ஒரு திருமணம் செஞ்சுட்டு நீங்கள் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திருப்பி நம்ம துபாய்க்கு போயிட்டோம் தலைவரை பார்த்துட்டு. 2000 வரும்போது திருமணம் முடிஞ்ச அப்புறம் இங்கே தலைவரை பார்க்குறோம். பார்த்துட்டு போனோமே அவர் 2001 அவர் துபாய் வருகிறார். அப்போ நீங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டீங்களா தலைவரை? எப்போ? இங்கே நான் கட்சியெல்லாம் இணையலை. போவன் தலைவரை பார்ப்போம், அவ்வளோதான். கட்சியில் இணைந்தது துபாய்க்கு வர்றாரு எங்கள் எழுச்சி தமிழர் 2001. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு வர வேண்டும் என்று முதலில் நானும் முத்தமிழ் வளவன், ஏன்னா பேர் சொல்லணும்ல எவிடன்ஸுக்கு, 2 பேரும் சேர்ந்து போய் சொல்கிறோம், தலைவா கஷ்டப்பட்டு மக்களுக்கு பாடுபடுறீங்க, நீங்கள் துபாய்க்கெலாம் வாங்க, கொஞ்சம் சிறப்பாக இருக்கு அப்படின்னா. அவர் சொன்ன டைலாக் எனக்கு நல்லா அவருக்கு மதுரையில் இருக்கிற அது பேர் என்ன, மதுரை தமிழ்நாடு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, ரூம் நம்பர் கூட நான் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கடைசி மூலையில். ஏன்ப்பா நமக்கெல்லாம் அதுக்குப்பா துபாயெலாம், இங்கே இருக்கிற பிரச்சனையும் பார்க்க முடியல, நான் அதுக்கு அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 2001 அவரே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் துபாய் நோக்கி வருகிறேன் அப்படின்றார். ஏன்னா அவரை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக கூப்பிட்றாங்க. அப்போ கனெக்டிங் ஏரியா எங்கன்னா துபாய். ஓஹோ. அப்போ தான் திருப்பி நான் தலைவரை சந்திக்கிறேன். ஆரம்பத்தில் தூரத்தில் இருந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம், ஒரு 2 முறை 3 முறை தான் சந்திச்சிருக்கிறோம். துபாய்க்கு போகிறதுக்கு நான் சொல்கிறேன் பிரதர். அடுத்தபடியாக அவர் அவங்க வர்றாரு. அவன் ஏற்கனவே கொள்கை தான் உருவாகியிருக்கமே, ஏற்கனவே புள்ளியை நாங்கள் தானே போய் விட்டுருக்குறோம். உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம திடீர்னு சந்தித்து நம்ம வர்றார், வந்து நம்ம பேசுகிறார். பேசும்பொழுது அவருடைய கொள்கை கோட்பாடுகளை நல்லா நம்ம உள்வாங்குறோம். உள்வாங்கிய பிறகு துபாய் வந்து
அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தையுடைய வளர்ச்சிக்கு மிகவும் நேர்மையாக உண்மையாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கு நாங்கள் நேரடியாக துபாய் விடுதலை சிறுத்தை நாங்கள் வைக்கல, பேர் அந்த பேர் தான் தாய்மண் அப்படின்னு வச்சுருந்தோம். தாய்மண் வாசகர் வட்டம் அப்படின்னு இன்னைக்கு வந்து காரைக்குடியை சார்ந்த அன்பு தோழர் மணி பட்டண மணி அவருடைய தலைமையில் நாங்கள் இயங்குகிறோம். நான் சிவில் இன்ஜினியர்னால நான் நேரடியாக பொறுப்புக்கு வர முடியாதனால என்னை கௌரவ ஆலோசகராக வைத்திருக்கிறார்கள். செயலாளராக அன்பு நண்பர் முத்தமிழ் வளவன் இயங்கி செயல்பட்டார். சிறப்பான ஒரு அமைப்பு, வலுவான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மூலமாகத்தான் 2003 திருமாவளவன் அவர்களுக்கு, ஈரா திருமாவளவன் அவர்களுக்கு எழுச்சி தமிழ் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது துபாயில. அந்த பட்டத்தை தாய்மண் வாசகர் வட்டமும் ஈசாக் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார் பார்த்தீங்களா இங்க தமிழ்நாட்டில், அவர் அங்க இருந்த துவக்கி என்ற ஒரு அமைப்பு, இந்த இரு அமைப்பும் சேர்ந்துதான் எழுச்சி தமிழ் என்ற பட்டம் அவருக்கு வழங்குகிறோம். அவர் ஈரா திருமாவளவனாக இருந்து பல பேருக்கு பேர் சூட்டினார். அவர் தகப்பனுக்கு கூட பேர் சூட்டினார், தொல்காப்பியன் என்று. இப்ப கூட தொல்காப்பியன் திருமாவளவன் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த தலைவர் எப்ப வந்து துபாயில வந்து எழுச்சி தமிழ் என்ற பட்டம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பட்டத்தை வாங்கிய பிறகு எழுச்சி தமிழராக சூட்டிய முதல் பெயர் சங்கத்தமிழன். அப்படியா? அதான் பெருமை. சரவணா என்ற பெயரை சங்கத்தமிழ் என்று அவர் அறிவிக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் வரலாறு. எனக்கு வேணாம்ட்ட இந்த பேரு அவர்கிட்ட. நானே ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்து நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறேன். இங்க கேரளாக்காரன் என்ன, ஆந்திராக்காரன் என்ன, கர்நாடகா, அமெரிக்காக்காரன் எனக்கு கீழே வேலை பார்த்தேன். அங்க போய் நான் சங்கத்தமிழன் அப்படின்னு சொன்னோம்னா ஹூ இஸ் தமிழன், தமிழனாலே பயந்துருவாங்க. தமிழன்னா அந்த காலகட்டத்தில் யாரும் நினைப்பாங்க, அவ்வளவுக்கு அவர் பேரும் புகழுமா இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு ரவுண்டில் வச்சுட்டு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஒர்க் கொடுக்கணும், ஒர்க் எடுக்கணும்ல. அப்ப பிரச்சனை ஆகும். அப்ப சரவணா என்ற பேர் இருக்கட்டும், கொஞ்சம் ஈஸியா நுழையும் எல்லாருக்கும். ஆனால் அப்படி வச்சுருந்தோன்னா அதெல்லாம் தலைவர் வந்து அப்படியா அப்படின்னு ஒன்று சிரிச்சுட்டு விட்டார். அப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம் அவருக்கு, ஆனால் நான் சரவணன் பேசுகிறேன் துபாயில இருந்து அப்படின்னு சொல்லுவேன். சரவணன் யார் அந்த சரவணன் அப்படின்னு கேட்பாரு. அப்படி அரசியல்படுத்தினாருங்க. அப்போ நான் சங்கத்தம் அப்படி சொல்லி பேர அப்படின்னு ஒரு 4-5 முறை சொல்லுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதுதான் அப்படி பண்ணுறாருன்னு. அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்த பிறகு சங்கத்தம் என்றே நான் பேரை மாற்றிக்கொண்டேன். அப்போ விளக்கம் கொடுக்குறாரு அவர். இப்போயாவது உனக்கு புரியுதுல, சங்கத்தமிழன் என்பது யாரு? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் அதுல தான் வச்சிருக்கேன் சங்கத்தமிழன். சங்கம் வளர்த்ததேன் தமிழ்நாடு மதுரை. அதெல்லாம் பல அர்த்தத்தில் வச்சிருக்கிறேன். இந்த பேர் உனக்கு பிடிக்கலையா? இப்போ என்ன பிடிக்குதா? கரெக்டானாரு. நான் பிடிக்குது அப்படின்னு. அதுதான் அப்படின்னாரு. அப்போ எனக்கு புத்தனை பற்றி தெரியாது. இன்னைக்கு புத்தருக்கு ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா, எங்கள் தலைவர் வந்து அழகாக ஃபோர்காஸ்ட் பண்ணுவார், யாரை எங்கே எப்படி வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பெருமையை சொன்னால் நீங்கள் ரொம்ப மிரண்டுருவீங்க. இந்த கருத்தை கேட்டால் மக்களே அரண்டுருவாங்க. வரலாற்றில் பதிவு பண்ணுறேன். அப்படியே வாழ்க்கை ஓடுது. பெரிய ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம ஷார்ஜான ஒரு ஊருக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போங்க. ஷார்ஜாவில் இருக்கிற அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த மெயின் ஒர்க் எல்லாமே சங்கத்தமிழன் செய்தது. மசூன் பில்டிங் கான்ட்ராக்டிங் கம்பெனியின் மூலமாக அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற சொல்கிறோம்ல, இந்த இடத்துல இந்த பில்டிங் அந்த பில்டிங் எல்லா பில்டிங் நம்ம பில்டிங் தான் அப்படி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கவர்மெண்ட் சேக்கு ப்ராஜெக்ட், இன்ஜினியரிங் ஆஃபீஸ் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் அல்லாது பனானா ஐலாண்ட் என்று கத்தாரில் $1 பில்லியன் ப்ராஜெக்ட் பண்ணது நம்ம. அவ்வளவு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி. வண்டி என்ன வண்டி வச்சிருந்தேன் 2005 லேண்ட் க்ரோசர் எடுத்து நெட்டில் போட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கும் என் வண்டி. இப்போ கடைசியாக வச்சிருந்த வண்டி ரேஞ்ச் ரோவர். அதெல்லாம் சேக்குகள் தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாங்கப்பட்டது. வாங்கி நல்லா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் போய்க்கு இருந்துச்சு. அப்புறம் துபாயிலேருந்து அப்படியே கொஞ்சம் பிஸ்னஸ் டல் அடிக்குது. ஏன் டல் அடிக்குன்னா, இந்த பையன் வந்து கட்சியில் இருக்கிறேன், இவன் வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டேன், ஊருக்கு போய் அப்படின்ற போய் நமக்கு பிடிக்காதீங்க செய்தியை பரப்பி விட்றாங்க. அது யதார்த்தம் தானே, கரெக்டாக? அந்த காலகட்டத்தில் தலைவர் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாருன்னு ஆரம்பத்தில் கரும்புலி முத்துக்குமார் தெரியுமா உங்களுக்கு? தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி, அந்த பாசறையில் எனக்கு கொடுக்குறாரு. மறைமுக திட்டத்தில் தான் செயல்படும். அது வந்து கரெக்டாக அதில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை இளைஞரணி கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சாலும் துபாய் போயிட்டு வந்துக்கிறேன். ஒரு நாள் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னன்னு, உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தீங்கன்னு தெரியுதான்னாரு. ஆமாண்ணே இந்த பொறுப்புன்னு. இது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதனால் துபாய்க்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்கப்படாது, முழுமையாக நீங்கள் வேலை செய்யணும் இங்கே இருந்து அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, இங்கேயே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு. சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைத்து கொண்டு விட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ இன்னும் சொல்ல போனால் 2001 இருந்து வந்தேன் கொரோனாவுக்கு பின்னாடி. இது வரைக்கும் இன்னும் 5 ஆண்டுகளாக போகிறது, இன்னும் போகலை.
அடுத்து இப்போ 5 ஆண்டு இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது, வர அக்டோபர் மாதம் அப்போதான் திருப்பி ஒரு விசிட் போயிட்டு வரலாம்னு இருக்கிறேன். ஏன்னா வண்டிலாம் அப்படியே ரேஞ்ச் ரோவர் ரோட்லேயே கிடக்குது, போச்சு, அது காலியாகி போச்சுன்னு வச்சுங்களேன். வீடு வந்து இன்னமும் கேஸ் நடக்குது, இப்போ தொடர்ந்து நம்ம வீட்டை திறக்கவே இல்லைல்ல, ஏன் திறக்கல, ஏன் வரல அப்படின்னு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம சாதகமாக முடின்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ இவ்வளவு பிரச்சனையில் ஒரு தெளிவான கருத்து என்ன சொல்கிறேன்னா, 2018 எங்கள் தலைவர் அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை வெளிநாடுகளில் வெளியிட்ட ஒரே இடம் துபாய். அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்குமே கேட்டாங்க, பெனாசிர் பூட்டோவுக்கு என்ன பிரதர் ஆவர் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டால் பெனாசிர் பூட்டோ வரும்பொழுதுதான் அங்கே இருக்கிற துபாயில் இருக்கிற டேரா துபாயே அப்படி ஸ்தம்பித்து போய்விட்டது. அது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிற ஒரு யாரா இந்தியாவில் அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார், அவ்வளவு கூட்டம் எப்படி கிடந்துச்சு. அதே துபாயில் நடத்திய கடைசி நிகழ்வு. அதுக்கு பேர் நம்மளும் இங்கே வந்துட்டோம்ல, 2018 நிகழ்வு. அடுத்து கொரோனா வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் என் அன்பு நண்பர் மதியழகன் அவர்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என் நண்பர் தொழிலதிபர், தலைவா சூப்பராக நடத்தணும் தலைவா அப்படின்ட்டாப்புல. எல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிறோம், நடத்திடுவோம், சிறப்பாக நடத்துவோம், பிரம்மாண்டமாக நடத்தணும். நீ இது மாதிரி ஒரு நிகழ்வு யார் நடத்துவான்னு நடத்துறது கடினம் தான், ஏன்னா பெர்மிஷன் வாங்கணும். இப்போ நீங்கள் சென்னை நடத்துவது இயல்பாக நடத்திடலாம், ஆனால் துபாயில் இன்னொன்று பெருமையை சொல்கிறேன், எந்த கட்சிக்காரன் நடத்துகிற அது மாதிரி திமுகவோ அதிமுகவோ இல்லை காங்கிரஸோ யாரும் அவ்வளோ பெரிய நிகழ்வு நடத்தினதே இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை நடத்தணும், ஏன்னா விடுதலை சிறுத்தையில் அவ்வளோ உறுப்பினர் நம்ம வச்சுருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்வன் புத்தகம் வெளிவராமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகம் தொடர்ந்து நடப்பதற்கு உதவியது துபாய் விடுதலை சிறுத்தைகள். பல வரலாறு அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. பல மாநாடுகளுக்கு நிதி உதவி வழங்கியது துபாய் விடுதலை சிறுத்தை. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி புத்தகம்லாம் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு, எத்தனை புத்தகம் எழுதிருக்கீங்க? புத்தகம் அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, புத்தரும் அவர் தம்மமும். அந்த புத்தகம் நான் ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் படித்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை படிங்க தம்பி அப்படின்னு, பிரதர், என்ன பிரதர்ன்னு பாரு, என்னோட சின்ன கொஞ்சம் வயசு. சரி, அந்த புத்தகத்தை படித்தான், தமிழில் படித்தான். ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் படிச்சிருந்தாலும் கூட துபாயில் தமிழில் படிக்கும்போது என்னை ரொம்ப அது பாதிச்சிருச்சு. அந்த புத்தகத்திற்கு இளைஞர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் புத்தம் பழகு அப்படின்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருப்பேன். அது ஏன்னா அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய கடைசி புத்தகமான அந்த புத்தகம் இருக்கிற வரிகள், சில வரிகளை எடுத்து அந்த வரிகளுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குற மாதிரி, அது ஆங்கிலத்தில் தான் இருக்கு, தமிழில் விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு கவிதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தை நல்லக்கண் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள், எழுச்சி திறனர்கள் பெற்றுக்கொண்டார்கள், தலைமை உரையாற்றினார், வாழ்த்துறை ஐயா வீரமணி அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாது நல்லக்கண் ஐயாவும் எழுதியிருக்கிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடைசியாக எழுதின அணிந்துரை, அந்த அணிந்துரை அது எழுதியிருக்கார், அணிந்துரை எழுதியிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புத்தகம். எங்கள் தலைவர் அதில் வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருப்பார், பௌத்தம் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பார். அது இந்த புத்தகம் தான். அந்த புத்தகம், இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை கலை இயக்குனர் ராமலிங்கம் இது பண்ணியிருப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகமாக அமைந்தது. அடுத்த புத்தகம் வந்து கோட்பாட்டு யுத்தம். அதுவும் புத்தருடைய கொள்கை பற்றி தானா? அது இதுதான் புத்தருடைய கொள்கைகள். அது வந்து முழுக்க முழுக்க புத்தனா என்ன, அறிவு தான் புத்தனா, புத்தன் தான் அறிவு. புதுசாக இன்னும் நான் கருத்து புத்தனை அப்படியே அமைதியாக இருக்க சொன்னார் அப்படிலாம் இல்லை. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். wherever which in danger, do not avoid the fighting, do not be merely mouthed. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணை மூடி கிடக்காதீர்கள், தட்டி கேளுங்கள். ஆகையால் உங்களை நான் போராளிகள் என்று அழைக்கிறேன். யார் சொன்னது? புத்தன் சொன்னதுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. புத்தன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும்பா, தியானம் பண்ணணும்பா, அப்படிலாம் இல்லை. புத்தன் தான் சொன்னேன், தட்டி கேள்றான்னு யாராக இருந்தாலும் சரி. தப்பு செஞ்சா அந்த புக் காட்டுங்க. இந்த புக் இது வந்து கோட்பாட்டு யுத்தம். அந்த வரிசையில் இந்த கோட்பாட்டு யுத்தம் என்ற புத்தகம் இப்பொழுது ரெடியாக இருக்குது. இதில் இருக்கிற அட்டைப்பக்கம் வந்து எல்லாம் புக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுறேன் தலைவருக்காக, ரிலீஸ்க்காக. இந்த அட்டைப்படம் இல்லை, அட்டைப்படம் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அதை நீங்கள் போடுங்க. அதையும் ராமலிங்கம் அவர்கள் தான் வரைந்திருக்கிறார். சரி, இன்ஜினியர், பொலிட்டிஷியன், எழுத்தாளர், அடுத்து இப்போ சினிமாவில் நடிக்கிறீங்களா? ஓ, அது வேறையா? வெளியில் பரவிச்சா செய்தி? ஆமாம், பரவலாக வந்துச்சு எல்லா இடத்துலையும். அது எப்படின்னா, அன்பு நண்பர் ரஞ்சித் புரட்சி இயக்குனர், முதல்ல அவரை புரட்சி இயக்குனர் சொன்னதே நான் தான். தலைவரை சொல்லி தலைவர் மேடையில் அவர் அறிவிக்கிறார். புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், துபாயில் வந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ ஆரம்பத்திலே வந்து மாரி செல்வராஜ் அறிமுகப்படுத்தி அந்த படத்தை நடிக்க சொன்னார். இது பரியாரம் பெருமாள், துபாய் போயிட்டு வந்தோன்னா ஒரு படத்தை நடிக்க பிரதர், உங்களுக்கு நல்லா நடிப்புலாம் வரும் அப்படின்னாரு.
அந்த காலம் சரின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் துபாய் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போனால் அங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் ஆயிருச்சு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்ட் நம்ம அங்கே இருந்தாங்க, அதெல்லாம் அது நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இப்போதான் வந்து நம்ம தான் வேறு வழி இல்லாமல் இங்கே தானே கிடக்கிறோம், 5 வருஷமாகவே இங்கே தானே இருக்கிறேன். அப்போ இந்த சூழ்நிலை வந்து எனது அன்பு நண்பர் ராமலிங்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆர்ட் கலை இயக்குனர், அவர் மிக அன்பானவர், ரொம்ப எனக்கு நண்பர் வச்சு நெருங்கிய நண்பர் வச்சுங்களேன். அவர் சொன்ன தலைவா உனக்கு நல்ல நடிப்பு வரும் தலைவா, முதல்ல நடிப்பை போய் படி அப்படின்னாரு. அவங்க வந்து நமக்கு நடிப்பை சொல்லி கொடுத்தார்கள், கற்றுக்கொண்ட பிறகு நம்ம வந்து நம்ம 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு என்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை எடுத்தார் பார்த்தீங்களா, கொரோனாவுக்கு முன்னால். அதிகன் ஆதிரை, அவரு ராமலிங்கத்துடைய நண்பர். அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். படம் ரெடி ஆயிருச்சு, அடுத்த மாதம் அது வருகிறது, திரைக்கு வருகிறது. சரியா? அந்த காலகட்டத்தில் அன்பு நண்பர் மோசஸ், நல்ல கொள்கை சார்ந்தவர், கோட்பாடு சார்ந்தவர், நீண்ட நேரம் நான் அவரோட உரையாடி இருக்கிறேன். அவர் வந்து ஒரு படப்பை வந்து ஒரு புதுப்படம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து நல்ல ஒரு படம் பூரா வருவதை போல ஏறக்குறைய 8 சீன் வர்ற மாதிரி வச்சு எடுத்து பிடிச்சாச்சு. அந்த படம் அதுக்கு அடுத்த மாதம் வர்றதுக்காக இருக்கிறது. அது போக இன்னும் 2-3 படத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் திரைப்படத்திலும் நாங்கள் நடித்து கொண்டு இருப்போம். தொடர்ச்சி அதுக்கப்புறம் சினிமாவில் தான் இருப்பீங்க போல. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்க நம்ம கதாநாயகன் நடிச்சுருக்கிறேன், இல்லை வில்லன் நடிச்சிருக்கோம், அப்படிலாம் பிரதர். நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டால் அவர்கள் நம்மளை வந்து பயன்படுத்துவார்கள். ஏன் இப்போ கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்களே இப்போ கலை இயக்குனராக இருந்து திரைப்பட இயக்குனராக மறிவு இருக்கிறார். அவர் வந்து இப்போ முக்கியமான படத்தை நடிக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பக்கான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, SS சூர்யா, அவர் இப்போ ஒரு பெரிய படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுபோல் இன்னும் 2-3 படங்கள், அது சொல்லக்கூடாது, இதெல்லாம் நண்பர்களாம தைரியமா சொல்றேன். மற்றவங்களாம் சொன்னாங்க நீ வாயை வச்சுக்கிட்டு மூடி இருக்க வேண்டும், வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய படங்கள்ல இப்போ சைன் ஆகிருக்கு கான்ட்ராக்ட். சரி, அரசியல் தொடர்ந்து நாங்கள் நடிப்போம். சரி, நடிப்புல போயிட்டீங்க, அரசியல்வாதியும் இருக்கிறீங்க, எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க, அதிகாரத்துக்கு எப்போ போக போறீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும். இப்போ அதிகாரத்தில் தானே இருக்கிறான். இல்லை, அதிகாரம் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல இருக்கும். பவர்ஃபுல்லான போஸ்ட்னா எப்படி? ஒரு MP MLA. நீ அதுக்கு வரீங்களா பிரதர்? ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், தெளிவாக பேச விரும்புகிறேன், தெளிவாக எந்த குழப்பமும் இல்லை. அதாவது எங்கள் தலைவர் வந்து 90களில், நல்லா சொல்லப்போனால் 91க்கு பிறகு அவர் வந்து வாக்கரிசி போட்டுக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு அழைத்தார் இளைஞர்களை. அப்படி வாக்கரிசி போட்டுக்கொண்டு வந்த இளைஞர்களில் நானும் ஒருவன். நான் அந்த கட்சிக்கு வரும்போது MLA ஆகணுமோ MP ஆகணும்னு நினச்சி நான் இங்கே வரல. எங்கள் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் சிக்கல் வருதோ தைரியமாக போனமே அங்கே அவனை தானே வெட்டுறாங்க. இப்போ ஒரு கிராமத்தை அடித்தாங்களா வடக்காடில், எங்கள் தலைவர் நேற்று பேசிட்டு வந்துருக்கிறாருல, வடக்காடில் போய் அடிச்சு இது பண்ணுறாங்க. நேரடியாக பார்த்தேன். இது மாதிரி கொடுமையெல்லாம் உலகத்திலே இங்கே நடக்காது, இது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்து தொலையுது. குடிக்கிற தண்ணியிலே மலத்தை கலக்கிற இது இங்கே தான் நடக்குது. உடனே யாரா அப்படின்னு நாங்கள் தட்டி கேட்டால் நீந்தாண்டா அப்படின்னு உள்ளே தூக்கி போடுற அளவுக்கு அவ்வளவு மோசமான சாதி வெறி பிடித்த இந்த நாட்டில் எங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும், எங்கள் மக்கள் தைரியமாக வாழ வேண்டும், அதற்காக அதுக்கு அதிகாரம் தான் வேணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நோக்கித்தேன். ஆனால் தேவை என்ன? உனக்கு அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமா, இல்லை உங்கள் மக்கள் பிரச்சனை முடிக்கணுமானா, நான் மக்கள் பிரச்சனை முடிக்கணும் நான் முதலாளாக இருப்பேன். ஆனால் அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாக அதை தீர்க்க முடியும் அப்படின்னா அந்த உணர்வு வருது. இப்போ சில நேரம் தம்பி அது கலெக்டர்கிட்ட பேசுகிறா அப்படின்பாங்க, இல்லை அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன், நம்ம பேசுகிறோம், பேசாமல் இல்லை. ஆனால் இப்போ ஒரு நம்ம சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்தை தொடர்பில் இருந்தோம்னா ஈஸியாக பிரச்சனை முடிக்கலாம்ல. வேறு 26 எதிர்பார்க்கலாமா நாங்கள்? இல்லை பிரதர், நம்ம அப்படி சொல்ல முடியாது பிரதர். நான் நல்லா கேட்டுக்கு, நாங்களாம் வந்து MLA ரேஞ்சை விட பெரிய ரேஞ்சில் துபாயில் இருந்தவங்க. நாங்களாம் 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சவங்க, எதுவும் கணக்கு வழக்கு பார்க்காம ஒரு வேலை செலவழிச்சவங்க. கரெக்டாக உடனே வந்து இந்த MLA இதை நம்ம வந்து பெருசாகணும் அப்படிலாம் ஒரு இளவும் இல்லை. ஆனால் என் மக்களுக்கு, எங்கள் தலைவர் விரும்புகிற கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த பதவியின் மூலமாக உருவாக்க முடியும் என்றால் நிச்சயமாக MLA ஆகும். இது என்ன பெரிய விஷயமா? ஏன்னா வாங்க முடியாதா, இல்லை கிடைக்காதா, இல்லை நின்று நம்ம தோக்கவா போகிறோம், ஜெயிக்க தான் போகிறோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனால இந்த யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம நிற்போம். அது இல்லாமலே கூட நீங்கள் மக்களுக்காக பயன்படலாம்னாலும் நமக்கு ஓகே தான், நம்மளால் அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு அந்த எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா, தலைவரோட யோசிப்பார். நான் நீண்ட நேரம் தலைவர்கிட்ட நான் விவாதிச்சிருக்கிறேன், அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரியா? நிறைய விவாதிப்போம். ஏன்னா அமைப்பத்துள்ள புத்தகத்திலே முதவர் எடுத்து பாருங்கள், எழுதியிருப்பார். இந்த புத்தகம் எழுதினதுமே சுட சுட
நான் முதல்ல கொடுக்குறது சங்கத்தமிழனுக்கு இளம் சேக்குவாராவுக்குங்க. அந்த வரி இருக்கு, அவருடைய புத்தகத்திலே இருக்குது. புரியுது. நீண்ட உரையாடல், பல மணி நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இருக்க தத்துவங்களையும் கோட் பண்ணி அமைப்பத்திலும் புத்தகம் கொண்டாந்து வச்சு என்கிட்ட பேசினீங்கன்னா அதோடைய கருத்துக்கள் அனைத்துமே என்னால் பேச முடியும். அதே மாதிரி புத்தான் இஸ் தம்மா, அவ்வளவுக்கு நம்ம வந்து அதை ஆத்மார்த்தமாக நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு திடீர்னு இப்போ வந்து நீ கேட்குறேன், நான் ஒரே வாரி சொல்லி போயிடுறேன், நமக்கு எம்எல்ஏ எம்பிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர், நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லி போயிடுறேன். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய 37வது தொகுப்பை வாய்ப்பு இருந்தால் அனைத்து தோழர்களும் படியுங்கள். அந்த அந்த தொகுப்பில் இருக்கிறாருங்க, தலித்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால், தலித்து மக்களுக்கான எல்லா அதிகாரமும் கிடைக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு கிடைக்கணும்னா அங்கே நம்மளாம் அதிகாரத்தில் போய் உட்காரணும். அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். ரூமுக்குள்ள செவத்தில் எழுதி ஒட்டாடணும், நாங்கள் ஆட்சி அதிகாரம். நீ வந்து எம்எல்ஏ எம்பிலாம் இல்லை, சும்மா டென்ஷன் ஆக்காதீங்க. அதிகாரம் ஒரு அமைச்சராக வேண்டும், தலைவர் முதல்வராக வேண்டும், சங்கத்தமே ஒரு கல்வி அமைச்சராக வேண்டும். புரியுதா உங்களுக்கு மேட்ரு? சும்மா போயிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு என்ன பண்றது? எம்எல்ஏ என் நண்பர் எஸ் பாலாஜி கூட எம்எல்ஏ, என்ன அங்கே பிரச்சனையை முடிச்சு கொடுக்க முடியுமா? கேட்குறேன் பிரதர். இப்போ இவர் இருக்காரு, யாரு? சானவாஸ் எம்எல்ஏ, சிந்தனை செல்வன். ஏங்க எங்க தலைவரே எம்பி தான், எங்க எம்பின்ற முறையில வச்சு முடிக்க முடியுதா பிரச்சனை? ஓப்பனா நான் பேசுறேங்க, இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியுதா? எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஏன் செய்ய முடியுது? ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தலைவர் ஒரு முதல்வராக இருந்தால், இல்லை ஒரு துணை முதல்வராக இருந்தால், நாங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தமிழகத்தை எழுச்சி தமிழுடைய தலைமையில் கைப்பற்றுவோம். அதுக்குதான் இளைஞர் எழுச்சி பாசை நாங்கள் போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம்? கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம். அதனால நீங்க கேட்டதிலிருந்து நான் அந்த கருத்தை வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தலித்து மக்களுக்கு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை சுதந்திரமாக தைரியமாக, அதாவது இன்னும் 25ஆவது தொகுப்பு நீங்க படிங்க தயவு செய்து. அம்பேத்கர் ரொம்ப நொந்து நூலாக எழுதியிருக்கிறார். எங்க மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைன்றது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது பிரதர், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, நம்ம பார்க்குறோம்ல. ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அவ எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறி தொலைய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் செல்வோம். சரி, ஓகே. உங்கள் கனவுகள்லாம் வந்து மெய்ப்பட எங்களுடைய மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல கருத்தை எங்களோட பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.